நீ உட்காரு நீ உட்காருவா உட்காருவா ஏமா ஆமா ஆமா உட்காரு நீ அதில் உட்காரு இப்படி வந்து உட்காருவா மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு போடணும்? நான் ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் ஐயா கொடுத்துருக்கா சௌமியா அன்புமணி. இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக வந்துருக்காங்க. இவங்க உடைய முக்கிய வேலைகள் இப்போ இந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதிகமாக முதன்மை பிரச்சனை வந்து காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம். அது என்னன்னா காவிரி நம்ம ஊர்லாம் போயிட்டுருக்கு. ஒகேனக்கல்லில் காவிரி போகுது இல்லை, நம்ம மாவட்டத்தில் தண்ணி போகுது காவிரியில். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 20 நாள் வந்து வெள்ளம் போவோம். போயிருக்கீங்களா? வெள்ள நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? ஒகேனக்கல் பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி போகிறது எல்லாமே கடலில் போய் சேருது. அந்த தண்ணியை ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து பம்ப் மூலயமா மேலே எடுத்துட்டு வந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா ஏரி குளத்தில் நிரப்புறது திட்டம் தான் காவிரி தருமபுரி உபரிநீர் திட்டம். இதுக்கு நான் 10 வருஷமாக நான் போராடிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க. நடைப்பயணம் வந்தேன், 10 லட்சம் கையெழுத்து எல்லாம் தொடங்கினேன், எல்லாம் பண்ணேன் நான். ஆனாலும் அப்போ இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் இல்லை முடியாது, ஃபண்ட்ஸ் இல்லை, நிதி இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்கு ஒரே நிமிஷம் போட்டு பேசிட்டு ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து ஸ்டாலின் இப்போ இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கார். அவரையும் போய் பார்த்துட்டேன். அவரையும் போய் பல முறை பார்த்துட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா 80 விழுக்காடு தருமபுரி மாவட்டத்து மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. 80% எல்லா பிரச்சனையும் தீரும். குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாய பிரச்சனை தீரும், வாழ்வாதாரம் பெருகும், பொருளாதாரம் பெருகும், எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்களாம் எங்கே வேலை செய்யுதுங்க? பெங்களூரில் போய் அங்கே போய் வேலை செய்யுதுங்க, ஒரிசாவில் போகுதுங்க, ஆந்திராவுக்கு போகுதுங்க, கோயம்புத்தூரில் போய் பனியன் கம்பெனி, திருப்பூர் பனியன் கம்பெனி, கேரளாவில் போய் வேலை செய்யுதுங்க. ஏன்னா இங்கே வேலை இல்லை. ஆனால் இங்கே 2 கட்சியும் 57 வருஷமாக மாற்றி ஆட்சி வந்து இந்த மாவட்டத்தை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. அதனால் இந்த முறை நீங்கள் மாம்பழத்துக்கு போடுங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இந்த திட்டம் குடிநீர் திட்டம் கொண்டு வருவார். சிப்காட் இங்கே வரும். சிப்காட் இங்கே வந்துருச்சுனாலே இங்கே நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வேலைவாய்ப்பு உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நிறையா இந்த கைவினை பொருட்கள் தான் இருக்கிறதில்ல. அதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க்கில் மத்திய அரசு சொல்லி உங்களுக்கு பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து இது இன்னும் நிறைய பெரிய தொழிலாக நிச்சயமாக அவங்க உங்களுக்கு செய்வாங்க. அதில் இப்போ நிறைய திட்டங்கள், மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம், அது பெரிய திட்டம். அதெல்லாம் அது நான் தொடங்குனது அவங்க முடிச்சு வைப்பாங்க, திட்டத்தை முடிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்துங்க, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுங்கள். ஒரு பெண் நிற்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு அதாவது இவங்களுக்கு என்னென்னா, எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா அவங்க பெண்களுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் முதல்ல போய் நிற்பாங்க. அதுவும் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்களாக இருக்காங்களே, பொம்பளை பசங்களாக இருக்காங்களே, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு யாராவது ஒரு கிண்டல் கேலினா இவங்க உடனே போய்ங்க. அது மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய செய்கிறவங்க. பெண்களுக்கு அவங்க நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்கறது. நீங்கள் பார்த்துங்க, ஐம்பது ஓட்டு போட்டு வரமாப்பேன்.